கோ டிராஃபிக் ஃபேஷன் ஷோ. இப்போ நான் ரோடு டிராஃபிக் சேஃப்டியை பற்றி பேச போகிறேன். உங்களுக்குலாம் நீங்களாம் பார்க்குறீங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டிராஃபிக் உள்ள ஒரு நகரம். ஆனால் டிராஃபிக்கு ஒன்றுமே ஒழுங்காக யாருமே டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு டிராஃபிக் சிக்னலில் நம்ம நிற்கிறோம், அங்கே ஒரு ரெட் லைட் விழுந்துருக்கோம், அதை மதித்து நிற்கிறோம். ஆனால் பின்னால் இருக்கிறவங்களுக்கு, சைக்கிளில் இருக்கிறவங்களும் அதை மதிக்கிறதுக்கோ இல்லை அதை வந்துட்டு மரியாதை கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு நேரம் இல்லை. நம்ம நாம் பழப்புக்கிட்டு சும்மா நிற்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இதில் எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து போகக்கூடாதுன்னு ஒரு சிக்னல் போட்டிருந்தா அங்கேருந்து வரலான்னு இருக்கும். அவன் பாட்டுக்கு வந்து ஒரு டூ வீலர் காரணம், ஒரு குழந்தையோ யாராவது சைக்கிளில் வந்தாலும் சரி, அவங்க மேலே இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடலாம்ல. அதனால் இதெல்லாம் நாம் நாம்பளாக அதை பொறுப்பு எடுத்து நாம்பளாக நம்ம அதை வந்துட்டு ஒழுங்காக பண்ணால் தான் டிராஃபிக்குங்கிறது இவ்வளோ பெரிய மாநகரத்தில் அது பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குன்னு என்னோட கருத்து. ஒவ்வொருத்தரும் உணரணும். நீங்கள் நம்ம நடைமுறையில் நிறையா பார்க்குறோம், ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, யாரோ ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. உயிர் போகக்கூடிய நிலையை உருவாக்குறது நாம்பளாக தான் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினைக்க மாட்டேங்கிறோன்னா, அந்த உயிர் போகிறதுனால அவங்கள நம்பி இருக்கிற எத்தனையோ உயிர்கள் இருக்காங்க, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இது எதுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தால், கேர்ஃபுல்லாக போனாலே ஆக்சிடெண்ட்டுங்கிறது நமக்கு மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது நாமளாக வருத்திக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எல்லோரும் வேண்டுகோள், சாலை விதிகளை மதியுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள், அவ்வளோதான். இந்த மே மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சரோவர் போர்ட்டிகோ ஹோட்டலில் நடக்குது. நான் வர்றேன், நீங்கள் எல்லோரும் வர்றீங்க. கோ டிராஃபிக் ஃபேஷன் ஷோ.